இதுதாண்டா மோடியின் இந்தியா. வளைகுடாவையே முந்திய சம்பவம். நம்பர் 1 எரிபொருள் சப்ளையர். உலக எரிபொருள் சந்தையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியாவின் பெயர் சர்வதேச அளவில் வேகமாக முன்னேறி வருகிறது. குறிப்பாக ஆப்பிரிக்க நாடான கென்யாவுக்கு பெட்ரோலிய பொருட்களை அதிக அளவில் வழங்கும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. இதுவரை சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளை அதிகம் நம்பியிருந்த கென்யா தற்போது இந்தியாவை நோக்கி திரும்பியுள்ளது. இதற்கு பின்னால் இருக்கும் மிகப்பெரிய பலம் இந்தியாவின் பிரம்மாண்டமான சுத்திகரிப்பு திறன். இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையில் 90% மேல் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறது. ஆனால் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதோடு நின்று விடாமல் அதனை நவீன சுத்திகரிப்பு நிலையங்களில் பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களாக மாற்றி உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு எரிபொருள் பாதுகாப்பை நாட்டின் முக்கிய தேவையாக கருதி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளின் எண்ணிக்கையை விரிவுபடுத்தியது, சுத்திகரிப்பு திறனை வலுப்படுத்தியது, எரிபொருள் சேமிப்பு மற்றும் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்தியது என பல நடவடிக்கைகள் இந்தியாவின் பாதுகாப்பை அதிகரித்துள்ளன. இதன் முக்கியத்துவம் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழலில் தெளிவாக தெரிகிறது. சர்வதேச எரிபொருள் விநியோக பாதைகளில் பாதிப்பு ஏற்பட்ட போதும் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விநியோகம் தொடர்ந்து சீராக இருந்தது. பொதுமக்களுக்கு தேவையான எரிபொருள் கிடைப்பதில் பெரிய தட்டுப்பாடு ஏற்படாமல் உள்நாட்டு தேவையை சமாளிக்க முடிந்தது. அதே நேரத்தில் இந்தியா வெளிநாடுகளுக்கும் எரிபொருள் அனுப்பி வருகிறது. ஜூலை மாதத்தில் ஆப்பிரிக்க நாடுகளுக்கான இந்தியாவின் பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதி கடந்த ஆண்டின் இதே காலத்தை விட 66% உயர்ந்துள்ளது. 2025-26 நிதியாண்டில் இந்தியா 61.5 மில்லியன் டன் பெட்ரோலிய பொருட்களை ஏற்றுமதி செய்திருக்கிறது. ஜூலை மாதத்தில் உலகளாவிய இந்திய பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதியும் சுமார் 68% அதிகரித்திருக்கிறது. அதாவது ஒரு பக்கம் இந்திய மக்களுக்கு தேவையான பெட்ரோல், டீசலை பாதுகாப்பாக வழங்குவது, மறுபக்கம் உலக நாடுகளின் தேவையையும் பூர்த்தி செய்வது என இரு முனைகளிலும் இந்தியாவின் திறன் வெளிப்படுகிறது. எரிபொருளுக்காக உலகத்தை எதிர்பார்த்த இந்தியா இன்று உலக நாடுகளுக்கே எரிபொருள் வழங்கும் சக்தியாக மாறியுள்ளது. இதுதான் புதிய இந்தியாவின் பலம்.